ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் செம்ம ட்ரெயினிங் ஆயிடுச்சு. ஜெயிக்க முடியாத மேட்சா ஜெயிச்சு காட்டினாங்க 2 பேர். அந்த கிரெடிட் 2 பேருக்கு தான் சார். 9வது விக்கெட் 10வது விக்கெட் அந்த 2 பேருக்கு தான் அந்த கிரெடிட் சாரும். அந்த கிரெடிட் அந்த 2 பேருக்கு தான் சாரும், வேற யாருக்குமே சாராது. ஏன்னா போல் 170க்கு 170 ரன் விட்டாங்க போலர். கஷ்டப்பட்டு பேட்ஸ்மேனும் 80 ரன்குள்ள 7 விக்கெட் போச்சு. அப்போ ஒரு 100 ரன் வராதுன்னு நினைச்சோம். 100 ரன் வந்துச்சு. கஷ்டப்பட்டு கட்டிடப்பட்டு 100 ரன் அடிச்சாங்க. 100 ரன் அடிச்ச பிறகு ஸ்லோவா அடிச்சாங்க. ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க இந்தியா. 100 ரன் அடிச்சு பிறகு அடுத்து 2 பேரும் சிங்கிள் ஆச்சு. அப்போ 7 விக்கெட் தான் வந்துச்சு. அப்போ 8வது விக்கெட் 9வது விக்கெட் ஸ்லோவா சிங்கிள் அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்லோவா அடிச்சு பொறுமையா அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 விக்கெட் ஆயிடுச்சு. 8வது விக்கெட். அதுக்கப்புறம் 9வது விக்கெட்டோ 10வது விக்கெட்டோ ஸ்லோவா தட்டி விழுந்தாங்க. எவ்வளோ ஃபர்ஸ்ட் 78 பால்ல 71 ரன் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 54 பால்ல 52 அடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 48 பால்ல 47 ரன் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 16 பால்ல 17 அடிக்கணும். ஜெயிக்கவே முடியாது மேட்ச் இருந்துச்சு. 3 பவுண்டரி வந்துருக்கு. 3 பவுண்டரி கடைசி 3 பவுண்டரி வந்ததுனாலதான் ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. இந்தியாவில் டிரா பண்ணியிருந்தாலும் பங்களாதேஷ் ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 3 பவுண்டரி இந்த 3 பவுண்டரி தைரியமாச்சாரு இவரு அந்த பேட்ஸ்மேன். 3 பவுண்டரி மட்டும் இல்லைன்னா இந்தியா பங்களாதேஷ் டோட்டலா நினைச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி போலிங் இருந்துச்சு. அந்த மாதிரி இது பண்ணாங்க. எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸும் பெருசா பிரகாசிக்கல. பங்களாதேஷ்ல ஒரு 2-3 பேர் பிரகாசிச்சாங்க. தவிர இந்தியால தியானியும் 7 விக்கெட் பட்டக்குன்னு போயிடுச்சு. யாருமே ரொம்ப பிரகாசிக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு தான் 60க்குள்ள ஆல் அவுட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அங்கிருந்து போராடி கஷ்டப்பட்டு 172 ரன் அடிக்கணும்னா அது கஷ்டம் ரொம்ப. அங்கிருந்து மேட்ச் 60 ரன் கிட்டத்தட்ட 60 ரன் 7 விக்கெட் வந்துச்சு. அங்கிருந்து மேட்ச் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்ல, நீங்களே சொல்லுங்க. அங்கிருந்து மேட்ச் கொண்டு வரணும்னா எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் இல்ல. இப்ப அங்க இதுல வேற 2 டாட் பால் 3 டாட் பால் வேற வச்சாங்க. இந்த மாதிரி 2-3 டாட் பால் வச்சாங்கன்னா கண்டிப்பா இது பண்ண முடியாது, மேட்ச் ஜெயிக்க முடியாது. அதனால இனிமேல் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு அவர் தைரியமா அடிச்சாரு ஒரு பவுண்டரிய. அதனாலதான் 16 பாலுக்கு 17 ரன் இந்த ஸ்கோரு. 15 பாலுக்கு 13 மாறிடுச்சு. அப்புறம் 14 பாலுக்கு ஒரு பவுண்டரி வச்சாங்க. 14 பாலுக்கு 7 ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நோ பால், அதுல ஒரு பவுண்டரி 3 ரன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி வச்சு மேட்ச வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச போராடி தான் வின் பண்ணாங்க இந்தியா. கஷ்டப்பட்டு நான் சொன்னேன், நியூசிலாந்து பங்களாதேஷ் இந்த 2 டீமும் போராடுவாங்க. அவங்களால முடியலன்னா கூட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க. அவங்களால முடியலன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க. இது அந்த மாதிரி பயங்கரமான டீம்.
நல்லா அவங்கள ஒரு எவ்வளோ அவங்களுக்கு ஒரு 70-74 அந்த மாதிரி நிலைமையில அவுட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில அவுட் பண்ணா கண்டுபிடிச்சிக்கிற சான்சஸ் இருக்கும். இந்தியா எதிர்த்து அது விடக்கூடாதுன்னுக்காக பங்களாதேஷ் இது பண்ணாங்க, போராடினாங்க. இப்போ பங்களாதேஷ் 170 கால் அவுட்டு. அது அவன் மட்டும் இருந்திருந்தா 180 வந்துருக்கும். 180 வந்துருச்சா டீம் ஸ்கோர் இதாகும். ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துச்சு பாருங்க பிரேக் டவுனு. அதுல மீதுக்கு இந்தியாவுக்கு சில ஓவர்கள் அதுல மீதுக்கு பல ஓவர்கள் இட்டுட்டாங்க இந்தியா. அந்த மாதிரி அதுல மீதுக்கு பல ஓவர் எடுத்துக்கிட்டாங்க இந்தியா. ஆனாலும் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஒரு பெரிய வின்னு. இந்த வின்னு பங்களாதேஷ்க்கும் இந்த வின் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளே ஆஃப்க்கு போகணும். இந்த வின்னோட இந்தியாவுக்கும் இந்த வின் ரொம்ப முக்கியம். பிளே ஆஃப்க்கு போகணும். 2 பேருமே பிளே ஆஃப்க்கு போயிடணும். அதுக்காக தான் இந்த வின் ரொம்ப முக்கியம் 2 பேருக்குமே. அதனாலதான் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே அடிச்சாங்க. அதனாலதான் இந்த வின் ரொம்ப முக்கியம்காக இந்த வின் ரொம்ப முக்கியத்துக்காக அடிச்சாங்க 2 பேருமே. 170 பாயிண்ட் இதுல இருந்து பிரேக் டவுன் ஆகுது. இந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜிம்பாப்வே ஸ்ட்ராங்கான டீம், பாகிஸ்தான் அதை விட ஸ்ட்ராங்கான டீம். ஏன்னா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற இப்போதைக்கு ஜெயிச்சா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மாறிடும். பாகிஸ்தான் செகண்ட் பிளேஸ் ஆயிடும். ஆனாலும் பாகிஸ்தான் ஒரு தோல்வி விடாது. அதனால இந்த ஒரு மேட்ச்ல இந்த கத்துக்கிட்ட தவறுகள் அந்த மேட்ச்ல பண்ணக்கூடாது. பாருங்க இப்போ பாருங்க இந்த மேட்ச்ல பண்ண தவறுகள் அந்த மேட்ச்ல பண்ணாம இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்பவே இந்தியாவுல இருப்பாங்க கொஞ்சம் சரிஞ்சிச்சு. இந்தியா 12 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. எவ்வளோ சேஸ் பண்ணாங்க இந்தியா 12 ஓவர்ல 245. அந்த மாதிரி இருக்கணும் இந்தியா. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. கஷ்டம் ரொம்பவே. இவங்க 2 பேரும் தான் இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். இன்னும் வரை எல்லா மேட்சும் ரொம்ப முக்கியமான மேட்ச். அதனால இனி வரும் எல்லா மேட்சுமே ஏன்னா அடிச்சார உண்டு இன்னும் ஜெயிக்கிறதுக்கு முடியாது. இனி வரும் சிம்பிளா விட்டாரு அவரு. இது பண்ணணும் கொஞ்சம். இவர் பாருங்க, இவர் தான் இவருக்கு விளையாடினாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? 70க்குலாம் 60க்குலாம் இருந்துச்சு. அங்கிருந்து கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி எப்படியோ 100 ரன் 80 ரன் பாருங்க. இங்கிருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்ட மாதிரி பண்ணாங்க. இவர் இருக்கல, இவரும் இந்த லெஃப்ட் ஹேண்டோட சேர்ந்து பங்களாதேஷ் கதை விட்டாங்க. 100 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. 100 ரன் வரைக்கும் அடிச்சு அதுக்கப்புறமா ஸ்லோவா அடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவா விட்டாங்க. கேட்டு இது ஒரு
அது மட்டும் விக்கெட் ஆகலைன்னா இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருக்கோம். அது மட்டும் விக்கெட் ஆகலைன்னா இந்த 7 விக்கெட்லயே 3 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச் பிரம்மாண்டமா ஜெயிச்சுப்பாங்க இந்தியா. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அந்த அளவுக்கு கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் பங்களாதேஷ் சுலபமா ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு லாஸ்ட் பவுண்டருக்கு 1 20 பவுண்டரி வந்துக்குது. இதுதாங்க மெயினோட மேட்ச். 50th அல்ல இவரு 50th